கற்றுக்கலாம் வாங்க காஃபி குடிப்பதற்கு எளிதாக இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அதிலிருந்து 11th சாப்டர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு எக்ஸாம்பிள் 11.15 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. நம்ம ப்ராப்ளத்தை நான் ரீட் பண்ணுறேன். Let x be a random variable denoting the lifetime of an electrical equipment having probability density function f of x equal to k into e power minus x for x greater than 0 and the f of x equal to 0 for x less than or equal to 0. ஒரு probability density function கொடுத்துருக்காங்க. இது எதை குறிக்குதுன்னா லைஃப் டைம் ஆஃப் அன் எலக்ட்ரானிக்கல் எக்யூப்மெண்ட். நம்ம வேல்யூ ஆஃப் கே கண்டுபிடிக்கணும், டிஸ்ட்ரிபியூட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், அண்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2 அண்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் அந்த ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் அட்லீஸ்ட் ஃபார் 4 யூனிட் ஆஃப் டைம். இந்த 4 அன்சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரேண்டம் வேரியபிள் டிஸ்கிரீட்டா இல்லை கண்டினியூஸா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்கே இந்த ரேண்டம் வேரியபிள் எதை டினோட் பண்ணுது? இந்த ரேண்டம் வேரியபிள் டினோட்டிங் த லைஃப் டைம் ஆஃப் அன் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். அப்போ அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டோட லைஃப் டைம் எக்ஸாக்டாக இந்த டேட் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு எக்யூப்மெண்ட் இவ்வளோ நாள் இருக்கலாம், ஒரு 3 to 5 years இருக்கலாம், இல்லை ஒரு 3 months. அதை ஒரு சின்ன பல்புனா அதுக்கு தகுது என்ன எக்யூப்மெண்ட் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ ஒரு இன்டர்வல் ஆஃப் டைமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இது இன்டர்வல் ஆஃப் டைம் குறிக்கிறதுனால இட்ஸ் அ கண்டினியூஸ் இன்டர்வலில் வேல்யூஸ் வர்றதுனால இட்ஸ் அ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கே கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு போகிறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. இந்த கே என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதை ஒரு தியரத்தில் சொல்லியிருப்பாங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன் த தியரம் ஃபர்ஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா a function f is a probability density function for some continuous random variable if and only if it satisfies the following properties. And f of x எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். f of x is greater than or equal to 0 for every x and minus to infinity f of x dx equal to 1. ஸோ இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் இன்ஃபினிட்டி செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f of x dx is equal to 1 அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். இதை எப்படி யூஸ் பண்ணும்போது என்னென்னா, நமக்கு இது இந்த இன்டெக்ரலோட ஒரு ப்ராப்பர்ட்டி, இன்டெக்ரலோட ப்ராப்பர்ட்டி, இன்டெகிரேஷனோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இதில் ஒரு மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டின்றது ஒரு இன்டர்வல். ஓகேயா, மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா இன்ஃபினிட்டி ஒரு இன்டர்வல். இதில் 0 மைனஸ் இன்ஃபினிட்டிக்குள் லெஸ் தென் இடையில இருக்குது. ஸோ இது 0 வச்சு இந்த இன்டெக்ரலை ரெண்டாக பிரிக்கலாம். அது இது நம்ம அது ப்ராப்பர்ட்டி, இன்டெகிரேஷனோட ப்ராப்பர்ட்டி. ஓகேயா, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இன்டெகிரேஷன் இதில் இல்லை 11th படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். f of x dx ப்ளஸ் 0 to infinity f of x dx. ஓகேயா, இது இந்த இன்டெகிரலை நம்ம இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சிருக்கோம். அண்ட் தட்ஸ் ஈக்குவல் டு 1 இங்கே தான் இருக்குது. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்போனா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0ங்கிறது என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி 0ன்றது எக்ஸ் லெஸ் தென் 0. பாருங்க, ஒரு நம்பர் லைன் போட்டு காமிக்கிறேன் நான். இப்போ இந்த நம்பர் லைன் பார்த்தீங்கன்னா 0வா, இந்த பக்கம் இப்படி போச்சுன்னா இன்ஃபினிட்டி போகும், இந்த பக்கம் போனால் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி போகும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி 0ன்றது லெஸ் தென் 0. இந்த வேல்யூஸ் இதில் இருக்கிறது எல்லாமே 0வோட சின்னதாக இருக்கும். ஓகேயா, ஓகே, இந்த வேல்யூஸ் இந்த இன்டர்வலில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஆல் எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்கும். இப்போ இந்த நம்பரை சேர்த்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த இன்டர்வலில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ் அந்த வேல்யூஸ் எல்லாம் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். ஓகேயா, ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டின்றப்ப நமக்கு எக்ஸ் லெஸ் தென் 0, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இது நமக்கு 0. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? 0. அப்போ நம்ம இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் 0 அப்படின்னு போடுறப்ப இந்த ஃபங்க்ஷனே 0னா அந்த இன்டர் வேல்யூ என்னவா இருக்கும்? இன்டகிரேஷன் வேல்யூவும் 0வாக தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஸோ இது 0 ஆகிடும். ப்ளஸ் இது 0 to infinity. இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம என்ன போடணும்? greater than 0. என்னென்ன இது இந்த இன்டர்வலில் இருக்குது.
ஸோ எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கு greater than 0. எக்ஸோட வேல்யூ greater than இருக்க ஃபங்க்ஷன் என்ன இருக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு x into e power minus 2x. ஓகே அதை எழுதுவோமா x k into e power சாரி இது k இல்ல x இல்ல k into e power minus 2x. அது f of x dx equal to 1. ஸோ நம்ம இப்போ இந்த பார்ட் ஏன்னா 0 நமக்கு தேவை இந்த பார்ட் எடுத்து இதில் இருந்தால் நம்ம கேஸ் சால்வ் பண்ண போகிறோம். நான் அடுத்த பேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்டகிரல் 0 to infinity e power minus 2x. நான் k வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட் k வெளியில் எடுத்துடுறேன். ஏன்னா இட்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸ் தானே இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் அதனால் நான் அதை வெளியில் எடுத்துறேன் ஈக்குவல் டு 1. இப்போ இன்டெகிரேஷன் பார்ட்டு e பவர் ax இன்டெகிரல் என்ன e பவர் ax பை a இங்கே ஏன்ற இடத்துல -2 இருக்குது. ஸோ e பவர் -2x பை -2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வரும். இது வந்து டெஃபினைட் இன்டெகிரல்னால கான்செப்ட்லாம் நமக்கு தேவையில்லை. e பவர் -2x பை -2 இந்த பார்ட்டெல்லாம் உங்களுக்கு இன்டெகிரேஷன் நல்லா தெரிஞ்சிருக்குன்ற இதில் எடுக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. இல்லை இன்டெகிரேஷன் பார்ட்டும் வந்து உங்களுக்கு எடுக்கணும்னா சொல்லுங்கள். நான் அதை வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா -2 கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராம் இல்லை அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ -k/2 into e power -2x 0 to infinity. இதை வந்து -k/2 அப்படியே வச்சுப்போம். இந்த அப்பர் லிமிட்டை போது e power -2 infinity -e power 0 equal to 1. இந்த இடத்துல equal to 1. இது ஒரு லைனு இது ஒரு லைனு ஓகே. அடுத்து -k/2 into e power 2 into infinity equal to infinity தான். ஸோ நம்ம இதை வந்து இந்த இடத்துல e power infinity ஓகே e power -infinity எழுதிக்கலாம். e power -infinity -e power 0 is equal to 1. இப்போ இந்த கிராஃப் நான் எதுக்கு இங்கே போட்டு வச்சுருக்கேன்னா e power infinity-னா e power infinity-யோட வேல்யூ e power 0-ஓட வேல்யூலாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இது நீங்கள் எக்ஸாம்பிள் போட வேணாம். இது வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்டுக்காக இது நான் கொடுக்குறேன் ஓகேயா. இப்போது இந்த கிராஃப் வந்து e power x கிராஃப் வந்து என்னது e power x. இப்போ இந்த கிராஃப் வந்து e power 0னா என்ன x 0-வாக இருந்ததுன்னா அது e power 0 தானே. இப்போ x 0 x0ன்றப்போ ஒய்யோட வேல்யூ என்ன அதான் e power 0-ஓட வேல்யூ 1. e power 0 1ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஓகே. இப்போ e power -infinity கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் இதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/e power infinity எக்ஸ்பனன்ட் லா ஆஃப் எக்ஸ்பனன்ட்லாம் யூஸ் பண்ணி 1/e power infinity-ன்னு எழுதலாம். அது என்ன லா ஆஃப் எக்ஸ்பனன்ட்டு a power -m is equal to 1/a power m எழுதுவோம்ல அந்த இதை யூஸ் பண்ண அந்த வந்து லா ஆஃப் எக்ஸ்பனன்ட் அந்த லா யூஸ் பண்ணும்போது e power -infinity-ய 1/e power infinity-ன்னு எழுதிக்கிறோம் ஓகே. இப்போ நம்ம இந்த இன்ஃபினிட்டி பார்ப்போம். எக்ஸ் இன்ஃபினிட்டினா இது e power x. இப்போ e power 2னா இந்த வேல்யூ e power 3னா இங்கே போகும் கிராஃபோட வேல்யூ கிராஃப் மேலே இருக்கிறது தான் அந்த வேல்யூ. e power x எக்ஸ் வந்து இப்படி ரைட்டில் போக 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 அதாவது எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு போக 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 e power x-ஓட வேல்யூ என்ன ஆகுது கிராஃப் மேலே நோக்கி போயிட்டு இருக்கு. எக்ஸ்ல இன்புட் வேல்யூ ரைட்டில் போக போக கிராஃப் மேலே நோக்கி போகுது மேலேனா அப்போ இது வந்து ஒய்யோட வேல்யூ மேலே போக போக என்ன ஆகும் இன்ஃபினிட்டி ஆகும். ஸோ e power infinity-ங்கிறது இன்ஃபினிட்டி தான். இப்போ இந்த கிராஃப் வந்து e power infinity e power 0-ஓட வேல்யூ கூட உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் e power infinity கொஞ்சம் தெரியுமோ தெரியாதுன்ற டவுட்டில் தான் இந்த கிராஃப் நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். தெரியாதவங்களுக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்றிருக்காங்க. ஸோ இட் இஸ் e power infinity வந்து இன்ஃபினிட்டி. இப்போ 1/infinity -1 கிடைக்குது. 1/infinity என்ன 0 1/infinity என்ன 0. ஸோ -k/2 -1 into -1 equal to 1. அப்போ என்ன ஆகிடுது k/2 equal to 1ன்னு கிடைக்குது. அப்போ k என்ன 2 k-ஓட வேல்யூ என்ன 2. ஸோ k equal to 2ன்னு நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ இது அப்போ நமக்கு அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இப்போ என்னவாயிடுச்சு இட் இஸ் k into e power -2x இருந்துச்சுல 2 into e power -2x எப்போ for x greater than 0 and this is 0 for x less than or equal to 0. ஸோ நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அது கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். ஒரு பாட்டு முடிச்சிட்டோம். கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம ஃபங்க்ஷனை எழுதிட்டோம் ஓகேயா.
இதுதான் இந்த இடத்துல கேட்கும் போதோ நம்ம 2 போட்டு எழுதிடும். இதுதான் நமக்கு 2e power minus 2x தான் ஃபங்க்ஷன். அது greater than 0ல மற்ற இடம் 0ன்றதை முடிச்சோம். அடுத்து என்னது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். நம்ம அடுத்த செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அது என்ன, அதுக்கு வந்து டெஃபினிஷன் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்றது எஃப் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். இதுதான் வந்து நமக்கு இது என்னது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அதோட டெஃபினிஷன் என்ன, ஈக்குவல் டு இன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் இன் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இல்லையா, அதனால் மைனஸ் டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் இங்கே வந்து எக்ஸ்ன்னு போடாமல் வேறு வேரியபிள் போட்டு போனோம், ஏன்னா எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும்ல. எஃப் ஆஃப் இடி எது வேணால் போட்டுக்கலாம், ஆனால் யூ போட்டு உங்கள் புக்கில் யூ தான் இருக்குது, யூ போட்டு. ஓகேயா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இது எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். நான் இதை மேலேயே எழுதினேன், அப்போ தான் கண்டுபிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இதை வந்து இப்படி எழுதிக்கலாம், இன்டகிரல் ஜி மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் யூ போட சொன்னேன்னா வேரியபிள் யூ வேறு யூஸ் பண்ணிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. எஃப் ஆஃப் யூ இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ் வேல்யூவை 2 பார்ட்டாக பிரிச்சுக்குவோம். ஃபார் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேயா, எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் எந்த வேரியபிளும் என்னன்னு ஃபார் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்குது, 0வாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இது 0 தான், அந்த ஃபங்க்ஷன் வந்து 0. ஸோ இந்த இன்டகிரேஷன் பார்ட்டும் 0 தான், அதனால் இது 0 ஆகிடும். அடுத்து ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் யூ டியூவை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் சாரி அது 0ன்ற, ஏன்னா எக்ஸுக்கும் மைனஸ் எக்ஸ் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, எக்ஸுக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் உங்களுக்கு இடையில வந்து 0 இருக்கும். ஸோ 0வை நம்ம சேர்த்துக்கணும், 0வை சேர்த்து இன்டகிரலாக 2ஆக பிரிச்சுக்கிறோம். 0 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் யூ டியூ. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ 2 பார்ட்டு. இப்போ ஏன்னா நமக்கு 0 வரைக்கும் வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்து 0வாக இருக்குது, அப்போ அதை நம்ம எடுத்துடணும்ல, அதுக்காக. இப்போ இது 0க்கு கீழே, அதாவது லெஃப்ட் ஆஃப் த 0, அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த வேல்யூஸ் which are less than 0க்கு ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு, f of x 0வா இருக்கு. ஸோ இந்த பார்ட்டு 0 ஆகிடும், இந்த பார்ட்டு 0 ஆகிடும். ப்ளஸ் இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் யூ டியூ தான் நமக்கு இருக்குது. இப்போ நமக்கு வந்து இதாக நம்ம கண்டுபிடிக்கணும், எதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபார் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இஸ் 0. f of x equal to 0 for the values which are for those values less than 0. For x greater than 0 f of x equal to this. So நமக்கு வந்து f of x என்ன கிடைக்குது ஃபைனலா, f of x equal to integral 0 to x. Okay, 0 to infinity and okay sorry, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. இங்கே எக்ஸ்ட்ரா அப்பர் லிமிட் லோயர் லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, ரைட்டா, மைனஸ் இன்ஃபினிட்டி, ரைட். அதனால நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி 0 இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம், மைனஸ் இன்ஃபினிட்டி 0 டு எக்ஸ், 0 டு இந்த இடத்துல எக்ஸ், இந்த இடத்துல என்ன வந்துடுது, எக்ஸ் வந்துடுது. ஓகே, ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 வந்து 0 ஆயிடுச்சு, நான் 0 போட்டுக்கிறோம். அடுத்து 0 டு இன்ஃபினிட்டி 0 டு எக்ஸ் எஃப் ஆஃப் யூ டியூ, 0 டு யூ எஃப் ஆஃப் யூ டியூ இன்டகிரேஷன் வருது. இன்டகிரல் 0 டு எக்ஸ் சாரி இட்ஸ் எக்ஸ், இது வந்து எக்ஸ்
ஸ்மால் எக்ஸ் தான் 0 to x f of u. ஓகே, அப்போ ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 நமக்கு f of x என்ன? ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 f of x என்ன? 2 into e power minus 2x. ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 2 into e power minus 2. அப்போ நான் இங்கே வந்து 2 into e power minus 2x போடுறேன். Integral 0 to x 2 into e power minus 2u. இந்த f of u இல்லை, f of x is equal to 2 into e power minus 2x. நான் f of u என்ன? இங்கே வேரியபிள் சேஞ்ச் ஆகுது, 2 into e power minus 2u வரும். ஓகே, இப்போ இந்த வேல்யூ என்னவாகுதுன்னு பார்ப்போம். இப்போ இது என்ன ஆகும்? இன்டெகிரேஷன் பண்ணும். நார்மலாக இன்டெகிரேஷன் எப்படி பண்ணுவீங்க? 2 கான்ஸ்டன்ட்டாக வெளியே எடுத்துடலாம். ஸோ 0 to x e power minus 2u du. இதை நான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். 2 இருக்குது, இன்டெகிரேஷன் பண்ணுறப்ப e power minus 2u by minus 2 between the limit 0 to x. புரிஞ்சிருச்சா? ஆக நமக்கு டெஃபனிஷனில் அப்பர் லோயர் லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி அண்ட் அப்பர் லிமிட் வந்து எக்ஸ். நமக்கு வந்து எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்கும்போது எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூவும் எக்ஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் வேறு. அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு அது பீஸ் வைஸாக இருக்கிறதுனால நான் இதை இன்டெகிரேஷனையும் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ இந்த பார்ட் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இந்த பார்ட்டு தான் இப்போ நம்ம இன்டெகிரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். புரிஞ்சிருச்சா? நான் முதல்ல அப்பர் லிமிட்டை வந்து இன்ஃபினிட்டின்னு தப்பாக போட்டேன். நீங்கள் கவனமாக மட்டும் பண்ணுங்க, ஏன்னா மைனஸ் டு இன்ஃபினிட்டி தான் ஜென்ரலாக நமக்கு கை வந்துடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல 2 இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். இந்த 2வை நம்ம வெளியில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் வந்து ஏன்னா லிமிட்டுக்குள்ளே இருக்குல்ல, 2 வெளியில் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ -2/2 e power minus 2u between the limit 0 to x. ஸோ நான் இப்போ அப்பர் லிமிட் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டேன், மைனஸ் இருக்குது. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப -2x minus e power 0 லோயர் லிமிட். ஓகேயா? இப்போ இங்கே என்ன கிடைக்குது? மைனஸ் e power minus 2x minus e power 0 1. ஸோ இதை நெகட்டிவ் உள்ள மல்டிபிள் பண்ணுறப்போ 1 minus e power minus 2x கிடச்சிடுச்சு. அப்போ இதுதான் f of x. அதுவும் எதுக்கு? ஃபார் த வேல்யூ கிரேட்டர் தென் 0. இட் இஸ் ஆல்சோ பீஸ் வைஸ். திஸ் f of x, the distribute function is also a piecewise function. அதுவும் வந்து it's equal to 0 for x x less than or equal to 0 and that is equal to 1 minus e power minus 2x 1 minus e minus 2x e power minus 2x for x greater than 0. So second part over. ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இப்போ நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2 கண்டுபிடிக்கணும். ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2. இதுக்கு என்ன வேல்யூனா இதுக்கு வந்து எக்ஸாக்ட எஃப் ஆஃப் நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க? probability of x less than or equal to x. f of x equal to probability of x less than or equal to x. So this is f of 2. This is equal to question la it's less than 2. இங்கே வந்து probability பொறுத்த வரைக்கும் less than or equal to 2, less than 2 ரெண்டுமே ஈக்குவல் தான். இதில் கண்டினியூஸில் அது ஈக்குவல் தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு f of 2. ஸோ f of 2 என்ன? 2ன்றது எந்த இதில் வருது? இந்த ரெண்டு இதில் எதில் வருது? இந்த ரெண்டு சப் இன்டர்வல்ஸ் உள்ள எதில் வருது? பீஸ் வைஸில் எதில் வருது? x greater than 0. ஏன்னா 2 வந்து greater than 0. அப்போ இதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ f of x வந்து 1 minus e power minus 2x னா f of 2 என்ன? f of 2 என்ன? 1 minus e power x இருக்கிற x-ஐ ரீப்ளேஸ் பண்ணுவோம், 2 வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இது என்னது? 1 minus e power minus 2. இதுதான் வந்து p of x is less than 2. ஸோ இது தேர்ட் பார்ட்டும் நமக்கு
P of probability of x less than 2 is equal to 1 minus e power minus 4. ஆன்சர் வந்துச்சு. இது ஒரு இது வந்து தேர்ட் பார்ட் முடிஞ்சு. தேர்ட் பார்ட் ஓவரா. இப்போ நான் ஃபோர்த்து பார்ட் பார்க்கணும். ஃபோர்த்து பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபோர்த்து பார்ட்டில் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் எக்ஸ் இஸ் அட்லீஸ்ட் ஃபார் 4. எக்ஸ் வந்து அட்லீஸ்ட் 4 இருக்கும். அப்போ என்ன மீனிங் இந்த பாருங்கள். calculate the probability that x is at least 4 at least for 4 unit of time. இப்போ x வந்து அட்லீஸ்ட் குறைச்சி வச்சு மினிமமாக 4 இருக்கணும். அப்போ 4க்கு மேலே இருக்கும். 4க்கு மேலே இருக்கணும். அட்லீஸ்ட் அதோட குறைச்ச வேல்யூ 4 இருக்கும். அப்போ அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அதான் அதோட மீனிங். ஸோ இதை வந்து எப்படி நம்ம என்ன பண்ணணும், அடுத்து ஃபோர்த்து பார்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபோர்த்து பார்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 4. அதுதான் அப்படி கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 4. ஓகே. ஸோ தட் இஸ் இது என்னது ப்ராபபிலிட்டி. இதுக்கு வந்து நம்ம இப்படி இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் greater than or equal to a that's equal to probability of 1 minus இது probability of x greater than or equal to a equal to 1 minus probability of x less than x. Okay. So நமக்கு the probability of x greater than or equal to 4 என்னன்னா that's equal to 1 minus probability of x less than 4. So probability of x less than 4 is nothing but f of 4. இப்போ 4 எங்க வருது, 0க்கு மேலே வருது. ஓகேயா. அப்போ f of xல 0க்கு மேலே வருதுன்னா f of xல எந்த பொசிஷனை நம்ம பார்க்கணும், இந்த பொசிஷனை பார்க்கணும். அப்போ f of 4 அப்போ f of 4னா 1 minus e power minus 2 into 4. அந்த x எடுத்துட்டு நம்ம 1 minus 1 minus e power 8 2 into 4 இது மைனஸில் இருக்குது. ஓகே. and that's equal to 1 minus 1 minus into minus distribute பண்ணோன்னா plus e power 8 minus 8 இன்னும் ஒன்று கேன்சல் ஆகிடும். ஸோ e power minus 8 அது equal to 1 by e power 8 கூட இதை எழுதிக்கலாம். இதுதான் probability of x greater than or equal to 4ஓட வேல்யூ, அதாவது ஃபோர்த்து இதுக்குள்ள ஆன்சர். இதையுமே நம்ம எப்படி எழுதலாம்னா probability of x less than 2 equal to 1 minus 1 by e power 4 எழுதிக்கலாம். ஓகே. நீங்கள் கேல்குலேட்டரில் இல்லாதனால e power 4லாம் அப்படி போட்டுக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா probability of x is equal to 3. இங்கே வந்து x வந்து the random variables continuous கொடுத்துருக்காங்க. random variable continuous-ஆக இருக்கும்போது probability of x equal to a as x is continuous random variable. Probability of x equal to a is இது வந்து a ஓட இது வந்து it's not a probability at x equal to a is equal to 0. This is not the probability value. This is not f small f of a. Okay. இந்த f of a குள்ள வேல்யூ வந்து probability of at x equal to a கிடையாது. probability at x equal to a வந்து 0. ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு probability continuous functionல 0. So probability of x equal to 3 equal to 0. முடிஞ்சிருச்சா? அப்படிதான் ப்ராப்ளம். இதில் உங்களுக்கு நீங்கள் பேசிக்காக லேர்ன் பண்ணிக்க வேண்டிய டெஃபினிஷன்ஸ்லாம் என்னென்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன, ப்ராபபிலிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன், இந்த அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும். ஃபஸ்ட்டு கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு -∞ f of x dx equal to 1ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். இந்த இன்டெக்ரல் ரெண்டாக பிரித்து 0, ஏன்னா நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து பீஸ் வைஸாக கொடுத்துருக்காங்கன்றதுனால நம்ம இதை ரெண்டாக பிரிச்சுட்டு அதை கண்டுபிடிச்சி வேல்யூ கண்டுபிடிச்சிடும். இன்டெக்ரலோட வேல்யூ வந்து k equal to 2 கண்டுபிடிச்சிட்டோம். k equal to 2ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன் நம்பரில் வந்துடுது k இல்லாமல். இதை வச்சு
நம்ம இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் எஃப் ஆஃப் யூ டியூ. இதில் இந்த எக்ஸ் வந்து லெஸ் தென் 0 இருந்தால் இந்த வேல்யூ 0 ஆகிடும். பட் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இருந்தால் இது ரெண்டாக பிரிக்கிறோம். மைனஸ் டு 0 0 டு எக்ஸ்ன்னு ரெண்டாக பிரிச்சுட்டு இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ஸ்மால் எக்ஸில் கிடைக்கும். திட்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2x எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஆனால் இதை வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் 0 எப்போ எக்ஸ் லெஸ் தென் 0 இருக்கும்போது அண்ட் இட் இஸ் கிரேட்டர் தென் 0 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு அது ஒரு பீஸ் வைஸ் ஃபங்க்ஷனாக கிடைச்சிடுது. அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2 equal to f of 2. The probability of x is in third property. Third problem is probability of x less than 2 கண்டுபிடிக்கிறோம். That is nothing but f of 2. f of 2ன்றப்ப இந்த ஃபங்க்ஷன் ஏன்னா x greater than 0 இதில் வந்து xக்கு பதிலாக 2 போட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். அதே மாதிரி greater than 4 அப்படின்னா it is 1 minus p of x less than 4. So f of 4 கண்டுபிடிக்கிறோம். f of 4 கண்டுபிடிச்சி f of greater than 0 and for a particular value p of x equal to a அப்படின்றாலே continuous random variable இது வந்து 0. ஸோ p of x equal to 3ன்றது 0. எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கொஷின் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கொஷின் தேவையோ அதை நீங்கள் போட்டிங்கன்னா பர்டிகுலராக உங்களுக்கு என்ன சின்ன டவுட் இருந்தாலும் கேட்டால் கூட நான் வந்து கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுறேன். ஓகே, பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி லேர்னிங்.